தற்போதைய தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முந்தைய காலகட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது, 3.5% இடஒதுக்கீடு 5% அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா தருவோம் என்று சொன்னார்கள். அவங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது பேசினாங்க, நல்ல மாற்றத்தை முஸ்லிம்கள் ஏற்படுத்தி தந்தாங்களா இல்லையா? சாலிடா எல்லா ஓட்டுமே உங்களுக்கு தானே வந்தது, சிறுபான்மை சமுதாயத்தின் ஓட்டு மொத்தமும் உங்களுக்கு வந்தது. நீங்கள் சொன்னீர்கள் எங்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தினால் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதுல உங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் உறுதி செய்வோம், அதெல்லாம் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் 3.5% 5% உயர்த்துவோம் சொன்னீர்கள் அல்லவா, செய்தீர்களான்னு கேட்கிறோம். இப்ப செய்யுங்க. இப்ப நீங்க அதிகாரத்தில் இருக்கிறீங்க, தேர்தல் வரப்போகிறது, சட்டப்பேரவை கூட போகிறது. எடுத்தடுப்புல தராவிட்டால் ஏற்கனவே ஏராளமான ஆணையங்கள், கமிஷன்கள், மத்திய அரசால் நிர்மாணிக்கப்பட்ட கமிஷன்கள், மாநில அரசால் இயற்றப்பட்ட கமிஷன்கள் எல்லாமே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி கொடுக்கணும் என்கிற பரிந்துரையை தந்திருக்கிறது. இன்னும் பத்தலையா? இப்ப கூட ஒரு கமிஷன் அமைங்க. முஸ்லிம் சமுதாயத்தின் நீண்ட கால கோரிக்கை 3.5 உயர்த்தணும், அதுக்கு நாங்க ஒரு கமிஷன் போடுறோம். போடுங்க, ஃபர்ஸ்ட் அதை செய்யுங்க.